வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அரசு ஊழியர்களுக்கு மற்றும் ஆசிரியர்களுக்கு 2% அகவிலைப்படியை உயர்த்தி தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. 58% உள்ள அகவிலைப்படியை 60% உயர்த்தி வழங்கப்படும் என்றும், மேலும் இந்த உயர்வு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து கணக்கிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் ரூபாய் 1000 விரைவில் வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் உரிமைத் தொகையாக வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தினை மறுசீரமைப்பு செய்ய அரசிற்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார். ஊட்டி ரோஜா பூங்காவில் இன்று 21வது ரோஜா கண்காட்சி தொடங்கியது. கேரள காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் தலைவராக VT சதீசன் அவர்கள் நியமிக்கப்படுவதாக காங்கிரஸ் தலைமை அறிவித்துள்ளது. தவேக ஆட்சிக்கு வந்த நிலையில் கல்லூரி மாணவர்களுக்கான உதவித்தொகை ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 21 வயதிற்கு உட்பட்டோருக்கு மது விற்பனை தடை செய்யப்பட்டுள்ளது. வருகின்ற 26ஆம் தேதி அசாம் சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளதாக அம்மாநில முதல்வர் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியது. இந்தியாவில் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை சர்க்கரை ஏற்றுமதிக்கு தடை விதித்துள்ளது ஒன்றிய அரசு. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,20,400 ரூபாயாகவும் 1 கிராம் 15,050 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ரூபாய் விலை குறைந்து 1 கிராம் வெள்ளி 315 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பண்ருட்டி அருகே உள்ள தென்பெண்ணை ஆற்றில் 50,000 ஆண்டுகள் பழமையான பழைய கற்கால ஆயுதம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விமான எரிபொருள் விலை உயர்வால் சர்வதேச விமான சேவைகளை ஏர் இந்தியா நிறுவனம் குறைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் அமுல் நிறுவனத்தின் பால் விலை லிட்டருக்கு ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழக சட்டசபையில் 144 பேர் ஆதரவை பெற்று பெரும்பான்மையை நிரூபித்துள்ளார். அதிமுகவில் CV சண்முகம் மற்றும் SP வேல்மணி ஆகியோருக்கு ஆதரவாக செயல்பட்ட 26 மாவட்ட செயலாளர்களின் பதவிகளை பறித்து அவர்களுக்கு பதிலாக 17 புதிய மாவட்ட செயலாளர்களை நியமித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னையில் 13 புறநகர் ரயில் நிலையங்களில் 495 CCTV கேமராக்கள் பொருத்தும் பணி துவங்கியது. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விற்கான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் விநியோகம் தொடங்கியது. போர் பதற்றம் நீடித்தபடியே இருந்தால் இந்தியாவில் எரிபொருள் விலை உயர்வை தவிர்க்க முடியாது என்று RBI கவர்னர் தெரிவித்துள்ளார். இறக்குமதியை குறைக்கும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலக்கரியை வாயுவாக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் பிரிக்ஸ் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இந்தியா வந்தடைந்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களை நீக்கியது செல்லாது என்று CV சண்முகம் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் புதிய தலைமை வழக்கறிஞராக விஜய் நாராயணன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். 2026-27ஆம் ஆண்டிற்கான காரிஃப் பருவத்தில் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 72 ரூபாயை உயர்த்த டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற ஒன்றிய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய கோரி ஒன்றிய அரசிற்கு முதல்வர் விஜய் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். ஜோதிடர் ரதன் பண்டிட் அவர்களின் நியமனம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. எரிபொருள் சிக்கனத்திற்காக தனது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைக்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை இன்று திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் 5வது முறையாக முதலமைச்சராக ரங்கசாமி அவர்கள் பதவியேற்றார். கோடை காலத்தில் தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். நாடு முழுவதும் 12ஆம் வகுப்பு CBSE பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது.
தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை 6%லிருந்து 15%ஆக உயர்த்தியது மத்திய அரசு. தமிழகத்தில் போதைப் பொருட்களை முற்றிலும் கட்டுப்படுத்தும் வகையில் முதல்வர் நேரடி கண்காணிப்பில் சென்னை உட்பட மாநிலம் முழுவதும் 65 போதைப் பொருட்கள் தடுப்பு பிரிவு காவல் நிலையங்கள் அமைத்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி முதல் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் என்று மேற்கு வங்கம் அறிவித்துள்ளது. நீட் யூஜி 2026ஆம் ஆண்டிற்கான தேர்வு ரத்து செய்யப்பட்டதற்கு MP கமலஹாசன் அவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். அமீரகம், ஸ்வீடன், நார்வே உட்பட 5 நாட்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற 15ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை 5 நாடுகளில் 6 நாட்கள் அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கோடை விடுமுறை, முகூர்த்த தினம், வார இறுதி நாட்கள் முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. பொன்னேரியில் அமைந்துள்ள கிருஷ்ண பெருமாள் சுவாமி கோவிலின் சித்திரை பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தெப்பம் உற்சவம் கோலாகலமாக நடந்தது. இந்திய அரசிடம் 60 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெயும் 45 நாட்களுக்கு தேவையான LPG எரிவாயும் கையிருப்பு உள்ளதாக ஒன்றிய அமைச்சர் ஹர்தீப் சிங் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். கோவையில் உள்ள வெள்ளியங்கிரி மலைக்கு பக்தர்கள் செல்வதற்கு இன்று முதல் தற்காலிக தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டிற்கான பருவமழை முன்கூட்டியே பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளை 2 மணி நேரம் குறைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். சென்னை வேளச்சேரி இல்லத்தில் VCK தலைவர் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரில் சந்தித்தார். IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. மேற்காசிய போர் சூழல் மோசமாகி வருவதால் வெளிநாட்டு தயாரிப்பு பொருட்களை தவிர்ப்போம் என்று குஜராத்தில் மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையம் மற்றும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை இணைக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் தொடங்கி நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. முறைகேடு காரணமாக கடந்த மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டேட்டா சயின்ஸ், எலக்ட்ரானிக் சிஸ்டம், ஏரோநாட்டிக்ஸ் உள்ளிட்ட பிரிவுகளில் 4 ஆண்டு ஆன்லைன் BSc பட்டப்படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பை சென்னை IIT வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகிலிருந்து 500 மீட்டர் வரை அமைந்துள்ள 717 டாஸ்மாக் கடைகளை மூட முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.